வணக்கம். இது என்ன வண்டினா எமா ரே ஜெட்டாரு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் போச்சு. இந்த கேபிள் எல்லாம் வாங்கிட்டாமாங்க. கேபிள் வாங்குறது என்ன செய்யணும்னா ஒரு தகவல் கேபிள் வாங்கல பார்ட் நம்பர் பார்த்து தான் வாங்க. இந்த இருக்கா பார்ட் நம்பரு, அது எல்லா கேபிள்லையும் பார்ட் நம்பர் இருக்கு. இதுலேயும் அதே பார்ட் நம்பர் இருக்குது. இதில் என்ன பார்ட் நம்பர் இருக்கோ அதே பார்ட் நம்பரு. ஒரிஜினல் தான் கண்டிப்பாக வாங்கி மாட்டுங்க, சாதா வாங்கி மாட்டேங்கிறேன். ஒரிஜினலே எவ்வளோன்னா 300 வச்சுக்கோங்க, 299 ரூபா. ஆமாம், ஒரிஜினலே வாங்கி மாட்டுங்க, சாதா வாங்கி மாட்டக்கூடாது. மாட்டிங்கன்னா அது மறுபடியும் கம்பெனியில் வந்து சிரமம். ஏன்னா வந்து இதுக்கு ஏன் ஒரிஜினல் வாங்கி மாட்ட சொன்னோம்னா, இது தலையிலேருந்து கால் வரைக்கும் பிரிக்கணும், வால் வரைக்கும் பிரிக்கணும். எல்லாத்தையும் பிரித்தா தான் கேபிள் மாட்ட முடியும். பழைய வண்டி பாயினா இது கிடையாது. உள்ளே விட்டு கட்டி இழுக்கிறது அந்த அமைப்பே இது கிடையாது. ஏதோ அந்த கலட்டினா அது மாட்டலாங்கிற விவரங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி. இதுக்கு அந்த வைசர் முதல்ல கட்டிடும். அதுக்கப்புறம் இந்த சின்ன டோரை மட்டும் கட்டினா போதும். இந்த இடத்துல தேவையான அளவு இந்த கேப்பு கிடக்கும். நல்லா இந்த இடத்துல கிடக்கா, அந்த கேபிள் போடுற அளவுக்கு நல்லா கேப்பு கிடக்கும். அதுக்கப்புறம் கேபிள் எந்த பகுதியில் போகுதும் பார்க்கணும். போகுதும் பார்த்துட்டு இந்த இதில் அந்த இதை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். உள்ள கை சிக்குச்சுன்னா அதுக்குள்ளே கையை விட்டு நான் கேபிளை எடுத்துருவேன். ஏன்னா இந்த அதான் அங்கிட்டிருந்து வந்து கிராஸ் அங்கிட்டு வெளியாகும், இந்த பக்கம் வெளியாகும். அதனால சொல்கிறேன். வந்து இது வழியாக விட்டு எடுத்து அது தெரிய மாற்றவங்களுக்கு புதுசாக பார்த்து மாட்டணும்னா இதுதான் விவரம். அது வழியாக வந்து இந்த கேப் வழியாக விட்டு எடுத்துக்கலாம். மாற்றம் ஈஸியாக மாட்டிடலாம், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. முறையாக எல்லாத்தையும் கலட்டினீங்கன்னா ஈஸியாக மாட்டலாம். இந்த இதனை யாரும் அவசரப்பட்டு கழட்டிடாங்க. இதை கலட்டினாலே போதும், சின்ன டோரை கலட்டினாலே போதும். இல்லை நல்லா கேப்பு கிடக்கு, கேபிள் கையே போகிற அளவுக்கு நல்ல கேப்பு கிடக்கு. அதனால வந்து அதை கலட்ட வேணாம். கேபிள் மட்டும் வாங்கினீங்கன்னா ஒரிஜினல் வாங்கி மாட்டிடுங்க. பார்ட் நம்பரை பார்த்து வாங்குங்க, பார்ட் நம்பரை போய் சொல்லி வாங்குங்க. பார்ட் நம்பர் இல்லைன்னா பழைய கேபிளை கொண்டு போங்க. இதுவே யாரோ வெளியில் நிப்பாட்டியில் வண்டியை கட் பண்ணி விட்டுருக்காங்க, கஸ்டமர் புலம்புனாரு. யாருன்னு நாயை கடிச்சு தான் கேட்டேன். இல்லை 2 கால் பட்ட நாய் இந்த வேலை பண்ணிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு போனார். இந்த மாதிரி ஏன் செய்யாதீங்க. ஏன்னா இப்போ செய்யறது பின்னாடி நம்ம வச்சு செய்யும். ஆமாம், இந்த அதையும் பண்ணி சீட்டெல்லாம் பிளேயர் வச்சு வேறு கிழிச்சிருக்காங்க. இந்த பார்த்தீங்களா எப்படி சீட்னா. அதனால தவிர யாரும் செய்யாதீங்க. இதை கலெக்டர் இந்த எமா ரேக்கு மட்டும் இதை கலெக்டர்னா ஏகப்பட்டதை கலட்ட வேண்டியிருக்கு. பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு இந்த டோரை கலட்டணும், அதுக்கப்புறம் இந்த 2 காது, அதுக்கப்புறம் இந்த டோரு வைசரு. ஆமாம், இப்படி தான் ஏகப்பட்டதை கலட்டினா தான் இந்த கேபிள் மாட்ட முடியும். அதாவது ஐட்டம் ஒன்று தான், அதெல்லாம் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கா. எமா பொறுத்தளவு இந்த தொந்தரவு இருக்குது. பார்த்து கவனமாக கழட்டுங்க. ஏன்னா வேமால் தான் டப்புன்னு உடஞ்சிடும். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா தகவலும் நான் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.